சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். இந்த சித்திரை மாதம் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, பணவரவு எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் லாபங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதம் சேமிக்கலாமா இல்ல முதலீடு செய்யலாமா? சேமிக்கலாம். முதலீடு சார்ந்த விஷயங்கள் இந்த சிலருக்கு காதல் திருமணம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்பு. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கை கொடுமா? கண்டிப்பா இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னாக்கா இவங்க இந்த மேஷராசிக்கார மேஷராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா 12 ராசியில மேஷ ராசியை குறிக்கும். எப்பவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷன்ல இருப்பாங்க, ஹரிபரியா இருப்பாங்க, ஹைப்பரா இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனா கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பா சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்டு வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல குரு இருக்கு, சனி இருக்கு அப்படின்னா எப்பவுமே உடம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொது பலனா பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்ல போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ள இருக்கும். உடம்போடைய கான்சியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும்போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பாத்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி, அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார
பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலேயும் நடைபாதையாக நடந்து செல்றது இல்லை மலை மேலே ஏறி போகிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தாயோட கர்ப்பவாசல்லேருந்து ஒரு குழந்தை வெளியில் வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில் வருது. சும்மா கருவில் உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்போ வரணுமோ அப்போதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும் இல்லை தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகபெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும் போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாளில் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சித்திரை மாதம் பிறந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, பணவரவு எப்படி இருக்க போகுது மேம்? ஸோ சித்திரை மாதம் இந்த மாதம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னமே ரிஷப லக்னத்தில் தான் பிறக்குது. அப்போது இந்த மாதம் பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது நிறைய விஷயங்கள் லாபங்கள் இருக்குது. ஆனால் 40% வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கொஞ்சம் செலவு அதுவும் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வந்துட்டாங்க வீட்டில் 10 பேர், என்னென்ன வேணும் சொல்லுங்கள், நம்ம நார்மலாக ஒரு சம்சா டீ கொடுத்தா முடிஞ்சு போச்சு, என்ன வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கி 10 டிக்கெட்டு 10 பில்லு கொடுக்கும். இந்த வார்த்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா சிக்கனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். வீண் செலவுகள் 40%, பொருளாதார வரவுகள் 60% இருக்கு. ஓகே மேம், இவங்க இந்த மாதம் சேமிக்கலாமா இல்லை முதலீடு செய்யலாமா? சேமிக்கலாம். முதலீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஓகே மேம், இந்த மாதம் திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? நற்செய்திகள், நல்ல சுப செய்திகள் இருக்கு. ராசியிலே சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு, கலத்திரக்காரகன்னு. சிலருக்கு காதல் திருமணம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக திருமணம் கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே மேம், குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கை கூடுமா? கண்டிப்பா வந்து இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றாங்கன்னா 60% சக்சஸ் இருக்கு. இல்ல நார்மலா கன்சீவ் ஆகணும் வெயிட் பண்றாங்கன்னாக்கா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த சித்திரை மாதம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கவனமா இருக்கணுமா இல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? உறவுகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, வீண் செலவுகள், திடீர்னு உறவுகள் வர்றது, ஒருத்தருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடியும், ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடியாதனால ஏற்படக்கூடிய சடலங்கள். கணவன் மனைவியே இருக்காங்க அப்படின்னா சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு கெஸ்ட் 4 பேர் வந்ததுல இவங்களுக்குள்ள வந்து சும்மா விஷயத்த பேசினதை பெரிய இஷ்யூஸா ஏற்படுத்தி விடுறது. ஸோ அதுலயும் வந்து ஊர்ல இருந்து வர இவனா இந்த சித்திரை மாசம் தான் உங்களுக்கு எக்ஸாம் லீவ்ஸ்ல வரும், ஊருக்கு போறது. ஸோ இந்த பயணத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோட போறது வர்றது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த வருடம், இந்த மாதம் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சொந்த பந்தம் சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி பாதகத்துல இருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஸோட கொஞ்சம் லிமிட்டடா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம், இந்த மாதம் இவங்களுக்கு முயற்சியோட சேர்த்து அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? முயற்சிகள் நிச்சயமா இவங்களோட போட்ட எஃபெக்ட்டுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க ஒரு 40% பேர். ஆனா அதிர்ஷ்டம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா திடீர் சிறு வருமானங்கள், இல்லை குழந்தை வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு, +2ல நல்ல மார்க் எடுத்து, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே மேம், ஆரோக்கியம் இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பா ஸ்கின் டிசீஸ் தான். கண்டிப்பா ஒரு சின்னதா வந்தா கூட உடனே போய் மருத்துவரை பார்க்கறது சிறப்பாக. ஒரு சிலருக்கு உடம்புக்குள்ள அலர்ஜிகள், அதுவும் ஒரு வகையான ஸ்கின் டிசீஸ் தான். ஸோ செட் ஆகாத ஃபுட்டு, இதை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஆயில் ஃபுட்டு, இந்த 2 விஷயத்த மேஷராசி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஸ்கின்னை காப்பாற்றிடலாம். இல்லை அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட போனாலும் அந்த தடயங்கள் மறையாது. ஓகே மேம், இந்த சித்திரை மாதம் மேஷராசிக்காரர்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? முதல் விஷயம் அவங்களோட சுயஜாதகத்தை பார்க்கணும். இந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம் முதலீடா சேமிப்பான்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. முதலீடு சொல்லும்போது இப்போ பிஸ்னஸ்க்கு அவங்க முதலீடு போடுறாங்க
போனாங்கன்னா இந்த மாசம் செட் ஆகாது. சேமிப்பு பெஸ்ட். இருக்கிற வேலையை இல்லைன்னா அந்த சொந்த தொழில் செய்யறாங்களா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கவனிச்சுக்கிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல செய்தி இருக்கு. சிறப்பான அம்சங்கள் இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல, தமிழ் மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல சிறப்பான ஒரு வேலை அமையும். அரசு வேலைக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் அந்த மாதிரி கிடைக்கும்? அரசு வேலை வந்து இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா சித்திரை மாசம் தான் சூரியன் மேஷத்துல இருப்பாரு. இந்த மேஷ ராசிக்கு வந்து சித்திரை மாசம், இந்த மாசம் அவங்க ட்ரை பண்ணும்போது ஜாதகத்துல சூரியன் தசையோ இல்ல செவ்வாய் புத்தி சூரியன் தசை இந்த மாதிரி காம்பினேஷன் நடந்துட்டு இருக்குன்னா கம்பல்சரி அரசு உத்தியோகம் கிடைக்கும். மேஷ ராசி மாணவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எக்ஸாம் ஃபியர் இருக்கலாம், ஞாபக மறதி, கேர்லெஸ்னஸ், இதுதான் அவங்களுடைய மெயின் பிரச்சனையா இருக்கும். ஸோ கொஞ்சம் படிப்பை பேரண்ட்ஸும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து திட்டாம அவங்கள சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லபடியான கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாங்க. மனநலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மனநலம் அப்படின்னு சொல்லும் போது 4ஆம் பாவம் தான் மனசை பேசக்கூடியது. மேஷத்துக்கு 4ஆம் அதிபதி ராகு சாரத்துல போயிட்டாரு. ஸோ ஒரு சில இடத்துல எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து கிடைக்காம போகிறது, ஒரு சில இடத்துல வந்து விரக்தியோட உச்சத்தை தொடுறது. இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விரக்தி அதிகமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு வருவாங்க. அதே போல் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு முடியல, அம்மாவுக்கு முடியல இல்லை அப்பாவுக்கு முடியல, அந்த சார்ந்த ஒரு கவலைகள் அது சார்ந்தது தான் இருக்குமே தவிர சுயமாக இவங்க செஞ்ச வேலையில் ஒரு லாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்கு. வெளிநாடு போகணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதம் ஏதாவது சாதகமாக இருக்கும்? வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் 40% இருந்தாலும் வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு மேம்? காதலர்கள் கொஞ்சம் நிதானிச்சுட்டு போனாக்கா சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமா இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தான் நடந்துச்சா அப்படின்ட்டு இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் வருகையினப்ப மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். மேஷராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பிளஸ் பரிகாரம் என்ன? ஸோ மேஷராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது கஞ்சனூர் சுக்ரேஸ்வரர், இவரை போய் வழிபாடு செய்யும் போது நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும். சரி நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கோம் போக முடியாது, நவகிரகத்தில் இருக்க சுக்கிர பகவான் அங்கே போய் இவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு ஒரு அபிஷேக அர்ச்சனை செஞ்சு ஒரு தீபம் ஏற்றுறது இந்த மாதம் முழுக்க நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேம்? மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாசம் மேஷ ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா 60% சிறப்பு ஏற்படுத்தி தரும். கண்டிப்பா மேம். நன்றி.